இந்தியாவின் பிரசித்தி பெற்ற நவரங் எலக்ட்ரிக் 3 வீலரில் இன்றே இணைந்திடுங்கள். உங்கள் லாபத்தை பெருக்கிடுங்கள், மகிழ்ந்திடுங்கள். நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் பெறப்படுவதாகவும், ஆனால் மூட்டைகளை தமிழ்நாடு அரசால் பாதுகாப்பாக வைக்க முடியவில்லை எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி படுகை குறித்து முதல்வர் அக்கறைப்படுவதே இல்லை எனவும் சாடியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி அவங்க அக்கறைப்படுவதே இல்லை. பேருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஹெக்டேர் இன்னைக்கு எல்லாமே நீரில் மூழ்கி போயிருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கொள்முதல் பண்ணது ஏற்கனவே நிறைய கொள்முதல் பண்ணது கொள்முதல் நிலையங்களில் வந்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் கேட்கறாங்க. அதையும் ஒழுங்கா அவங்க பாதுகாக்கிறதுக்கு வைக்க முடியல தமிழக அரசாங்கத்தால. ஏற்கனவே இப்போ நம்ம மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் பார்வையிட்ட போது அந்த வீடியோவில் நானும் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு. அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே பெருத்த நஷ்டம் ஏற்படும். அதில் ஏற்கனவே இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அதை வந்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்ட ஈடாகவும் வழங்கணும். இந்த 22% ஈரப்பதத்தோடு அந்த நெல் கொள்முதலையும் அவங்க ஏற்பாடு செய்யணும். இந்தியாவின் பிரசித்தி பெற்ற நவரங் எலக்ட்ரிக் 3 வீலரில் இன்றே இணைந்திடுங்கள். உங்கள் லாபத்தை பெருக்கிடுங்கள், மகிழ்ந்திடுங்கள்.